குட் மார்னிங். பிளட் டொனேஷன் பற்றிய சில கருத்துக்களை கூறுகிறேன். இரத்தம் பிறருக்கு தருவதால் பெறுபவர்களுக்கு கிடைக்கும் பலன்களையும் விட தருபவர்களுக்கு அதிகமான பலன்கள் உண்டு. அப்படி என்ன பலன்கள் கிடைக்கும்? முதலில் நமக்கு மனிதநேயம் ஏற்படும். பல வகையான நோய்களை அது தடுக்கும். எடையை பராமரிக்கும். இளமையான தோற்றத்தை தரும். இரத்த அணுக்களின் உற்பத்தியை தூண்டி உற்சாகத்தை கொடுக்கும். இரத்த தானம் செய்தால் தருபவர்களுக்கு மிக பலன்கள் உள்ளன. யார் இரத்த தானம் செய்யலாம்? 18 வயது முதல் 65 வயது உள்ளவர்கள், 45 கிலோ எடை இருப்பவர்கள், இரத்த அழுத்தம் 100 முதல் 140 என்கிற பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் செய்பவர்கள், ஹீமோக்ளோபின் 12.5 இருக்க வேண்டும். இதைவிட குறைவாக இருப்பவர்களிடமிருந்து இரத்தம் எடுப்பதில் பலன் இருக்காது. எனவே உடலில் இரத்த சோகை இல்லாமல் ரெட் பிளட் செல்ஸ் சிறப்பாக பராமரிக்க வேண்டும். ஆண்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறையும் பெண்கள் 4 மாதத்திற்கு ஒரு முறையும் இரத்த தானம் செய்யலாம் என்கிறார்கள். குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது இரத்த தானம் செய்வதை வாழ்நாள் பழக்கமாக நாம் வைத்திருப்பது நல்லது. சரி, இந்த இரத்த தானத்தை ஏன் செய்யணும்? இரத்தத்தை செயற்கையாக தயாரிக்க முடியாது. விபத்து, அறுவை சிகிச்சை, பிரசவம் போன்றவற்றிற்கு அதிகமாக இரத்தம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இரத்த புற்றுநோய் தாக்கியவர்களுக்கு உயிர் காப்பதற்கு பயன்படுகிறது. இத்தனை நன்மைகளை தரும் இரத்த தானம் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். மனித குலத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு சிறந்த வாழ்நாள் செயலாக நாம் கடைப்பிடிக்க வேண்டும். தேங்க்யூ.